Hi students, welcome to Students Area YouTube channel. இன்னைக்கு நம்ம chapter 5 arithmetic progression exercise 5.3ல 16th question பார்க்கலாம். 16th question என்ன அப்படின்னா, a sum of rupees 700 is to be used to give 7 cash prizes to students of a school for their overall academic performance. If each prize is rupees 20 less than its preceding price, find the value of each of the prizes. இது என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலில் ஓவரால் அகடமிக் பர்ஃபார்மன்ஸ்க்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் மொத்தமாக அந்த ப்ரைஸஸ்க்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்னா ருபீஸ் 700 ருபீஸ் அவங்களுக்கு செலவாயிருக்கு. அதில் நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, செகண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக எத்தனை ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 7 ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க. அதில் அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செகண்ட் ப்ரைஸ்க்கு 20 ருபீஸ் கம்மியாகுது. செகண்ட் ப்ரைஸ்லேருந்து தேர்ட் ப்ரைஸ்க்கு, செகண்ட் ப்ரைஸ்லேருந்து 20 ருபீஸ் தேர்ட் ப்ரைஸ்க்கு கம்மியாகுது. அப்படியே 7 ப்ரைஸஸ்க்குமே 20 ருபீஸ் அதுக்கு முந்தின ப்ரைஸ்லேருந்து கம்மியாகுது. அப்போ நம்மக்கிட்ட என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு ப்ரைஸோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஏபி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். லெட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பி. நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ அப்போ நம்ம அதை என்னன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரைஸும் எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செகண்ட் ப்ரைஸ் 20 ருபீஸ் கம்மியாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 20யை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு செகண்ட் ப்ரைஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸ் என்னது ஏலேருந்து ஒரு 20 ருபீஸை சப்ராக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்போ தேர்ட் ப்ரைஸ் என்னது, செகண்ட் ப்ரைஸ்லேருந்து 20 ருபீஸை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் ப்ரைஸ் என்ன, ஏ மைனஸ் 20, அதிலிருந்து ஒரு 20 ருபீஸை சப்ராக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் ப்ரைஸ் ஏ மைனஸ் 20 அப்படின்னா ஏ மைனஸ் 40. ஸோ அப்போ தேர்ட் ப்ரைஸ் என்னது, ஏ மைனஸ் 40. இப்படியே நம்ம 7 ப்ரைஸஸ்க்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா 20 ருபீஸ் லெஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அப்போ நம்ம இப்போ ஒரு ஏபியாக ஃபார்ம் பண்ணிடலாமா இதை? ஹென்ஸ் த ஏபி என்னது, ஃபஸ்ட் டேர்மோட வேல்யூ ஏ, செகண்ட் டேர்ம்னா ஏ மைனஸ் 20, தேர்ட் டேர்ம் ஏ மைனஸ் 40. நெக்ஸ்ட்டு அடுத்த டேர்ம் அப்போ என்னவா இருக்கும், ஏ மைனஸ் 60, நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் 80, நெக்ஸ்ட் ஏ மைனஸ் 100. இந்த மாதிரி 7 டேர்ம்ஸும் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ இதிலேருந்து என்ன ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த டேர்மில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது, ஏ ஈக்குவல் டு ஏ தான். ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே என்ன இருக்குது, ஏ தான் இருக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணுறோம், டியோட வேல்யூ ஃபைன் பண்ணுவோமா? ஸோ அப்போ டி ஈக்குவல் டு ஏ2 மைனஸ் ஏ1. ஏ2ஓட வேல்யூ ஏ மைனஸ் 20 மைனஸ் ஏ1ஓட வேல்யூ என்னது, ஏ. ஸோ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல். ஸோ டி ஈக்குவல் டு மைனஸ் 20. அப்போ டியோட வேல்யூ என்னது, மைனஸ் 20. நெக்ஸ்ட் நமக்கு என்ன டேர்ம் தேவை, என்னோட டேர்ம் n ஈக்குவல் டு, ஆக்சுவலி நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தமாக 7 கேஷ் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ n ஈக்குவல் டு 7. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. 700 ருபீஸ்க்கு தான் மொத்தமாக 7 ப்ரைஸுமே நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ SN ஈக்குவல் டு 700. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். SN ஈக்குவல் டு 700. ஸோ SN ஃபார்முலா என்னது, n/2 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு 700. ஸோ என்னோட வேல்யூ n ஈக்குவல் டு 7. ஸோ 7 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ ஏ தான். 7 மைனஸ் 1 6, டியோட வேல்யூ மைனஸ் 20 ஈக்குவல் டு 700. ஸோ இப்போ இந்த 7/2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் போகும்போது ரெசிப்ரோக்கலாக போயிருமா? ஸோ 2 இன்ட்டு ஏ 2a ப்ளஸ் 6 2s are 12. ஹியர் மைனஸ், இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ மைனஸ் 120 ஈக்குவல் டு 700
into 2 divided by 7. 1 7 is 7, 100 7s are 700. So 2a plus into minus minus 120 equal to 100 into 2 200. 2a equal to 200. இந்த minus 120 equal to இந்த சைடில் போகும்போது plus 120 மாறிடுமா. So 2a equal to 200 plus 120 320. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ தான் வேணும். ஸோ 320 டிவைடட் பை 2. ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 160. நம்ம என்ன எடுத்திருந்தோம், ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்திருந்தோம். ஃபஸ்ட்டே லெட் ஃபஸ்ட் ப்ரைஸ் பி ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தோமா. அப்போ ஃபஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ இப்போ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 160. இப்போ நெக்ஸ்ட் ப்ரைஸோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ரைஸோட அமௌண்ட் ஃபைன் பண்ணியிருந்தோமா, எவ்வளோ 160 ஃபைன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட் ப்ரைஸ் என்ன எடுத்திருந்தோம், ஏன்னு எடுத்திருந்தோம். இப்போ ஃபஸ்ட் ப்ரைஸோட அமௌண்ட் 160 ருபீஸ். செகண்ட் ப்ரைஸோட அமௌண்ட் என்ன சொல்லியிருக்கோம், ஏ மைனஸ் 20. அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 20 சப்ராக்ட் ஆனால் எவ்வளோ அமௌண்ட் ருபீஸ், 160 மைனஸ் 20 ருபீஸ் 140. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ரைஸோட அமௌண்ட் எவ்வளோ, ஸோ அப்போ 160 மைனஸ் தேர்ட் ப்ரைஸோட அமௌண்ட் 160 மைனஸ் 40. ஸோ ருபீஸ் 120. நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ரைஸோட அமௌண்ட் 160 மைனஸ் 60னா ருபீஸ் 100. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ப்ரைஸோட அமௌண்ட் 160 மைனஸ் 80னா ருபீஸ் 80. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ப்ரைஸ் அப்படின்னா 160 மைனஸ் 100 ருபீஸ் 60. செவன்த் ப்ரைஸோட அமௌண்ட் 160 மைனஸ் 120 ஈக்குவல் டு 40. இப்போ நம்ம எல்லா ப்ரைஸோட அமௌண்ட்டுமே ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த எல்லா ப்ரைஸையும் ஆட் பண்ணும் போது நமக்கு ருபீஸ் 700 வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோமா. ஸோ 160 ப்ளஸ் 140 300. 300 ப்ளஸ் 120 420 plus 100 520 plus 80 600. இது ஒரு 100 600 plus 100 700. ஸோ அப்போ நமக்கு எல்லா ப்ரைஸையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா ருபீஸ் 700 கிடச்சிருச்சு. இதோட 16th sum over. Thank you for watching.